ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்பானை மத்தி குழம்பு. கூட நம்ம சேர்க்க போகிறது இன்றைக்கி முருங்காய். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தனியாக தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் வத்தல் சேர்த்து காஷ்மீரி மிர்ச்சியும் போட்டுக்கோங்க, சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் புளி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும் புளி. ஊறின அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெட்டினது தக்காளி, வெங்காயம், இப்போ நம்ம வத்தல் இருக்குல்ல, அதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழம்பு கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி கொஞ்சம், அது மண்பானை. இன்றைக்கி நான் பண்ணுறது மண்பானையில் எண்ணெய் காஞ்ச அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கின அப்புறம் நல்லா வதக்கிட்டு கூட தக்காளி போட்ட அப்புறம் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட் போதும். அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதுவும் முருங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியா பவுடர் இருக்குல்ல, அதுவும் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், நியராக 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் அதுவும் ஒரு 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்சு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5லேருந்து 10 மினிட் வரை நம்ம வெயிட் பண்ணலாம் கொதிக்கிறதுக்கு. பாருங்கள், நான் மத்தி மீனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ தண்ணி கொதிக்கிற நேரம் அதில் நம்ம ஒன்றா போடுவோம். நம்ம காஷ்மீரி சில்லி அந்த அரிக்கிற நேரமே போட்டிருக்கனால உங்களுக்கு ரெட்டாக தெரியுது. மீன் போட்டு பிறகு கொதிக்கிட்டு இன்னொரு சைடு நம்ம தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிருவோம். அப்புறம் சைடில் மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.